வணக்கம். பெரிய ஐடியாக்களை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஸ்டீஃபன் கோவியோட த 7 Habits of Highly Effective People புக்கை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் ஒரு புக் இல்லைங்க. ஜனாதிபதிகள், சிஇஓக்கள், டீச்சர்ஸ், பெற்றோர்கள்னு கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை மாத்தின ஒரு விஷயம். அதுல இருக்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்கு தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நாம இத வெறும் ஒரு லிஸ்டா பார்க்க போறதில்ல. இது ஒரு பயணம் மாதிரி. முதல்ல நம்மள நாமளே எப்படி மேம்படுத்திக்கிறது, அதாவது தனிப்பட்ட வெற்றி. அடுத்ததா மத்தவங்களோட சேர்ந்து எப்படி ஜெயிக்கிறது, அதாவது பொது வெற்றி. கடைசியா இந்த வெற்றியை எப்படி நம்ம வாழ்க்கை முழுக்க தக்க வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி தனிப்பட்ட வெற்றி. இதுல முதல் 3 பழக்கங்களை பத்தி பார்ப்போம். இதுதான் நம்மளோட செயல்திறனுக்கான அடித்தளமே. எந்த ஒரு பெரிய மாற்றமும் நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? அததான் கோவி பிரைவேட் வெற்றின்னு சொல்றாரு. பழக்கம் முன் யோசனையோட செயல்படுறது, அதாவது பி ப்ரோஆக்டிவ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் உங்க வாழ்க்கையோட சிற்பி. இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. எதிர்வினையாற்றவங்க, அதாவது ரியாக்டிவ் பீப்புள், எப்பவுமே மத்தவங்கள குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அவரால தான் முடியல, சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா முன் யோசனையோட செயல்படுறவங்க, அதாவது ப்ரோஆக்டிவ் பீப்புள், என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிப்பாங்க. அவங்களால கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதால அவங்களோட செல்வாக்கு வட்டம் தானா பெருசாகும். சரி, ப்ரோஆக்டிவா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்தது என்ன? அதுதான் 2வது பழக்கம். நாம என்னவாகணுன்ற முடிவை மனசுல வச்சுட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறது. கோவி ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. உலகத்துல எல்லாமே 2 தடவை உருவாக்கப்படுதான். முதல்ல நம்ம மனசுல, அப்புறம் தான் நிஜத்துல. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும். அதுதான் நம்மளோட பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட். நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ போறோம்னு நாமளே எழுதுற ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி. ஓகே, ப்ரோஆக்டிவா இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட்டும் ரெடி. இப்போ அதை செயல்படுத்தணும் இல்லையா? அதுக்கு தான் 3வது பழக்கம், எது முக்கியமோ அதுக்கு முன்னுரிமை கொடுப்பது. இத புரிஞ்சிக்க இந்த நேர மேலாண்மை அணி ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம வேலைகளை 4 கட்டமா பிரிக்கலாம். பாருங்க, முதல் கட்டம் அவசரமானது, முக்கியமானது. 2வது கட்டம் அவசரம் இல்லாதது ஆனா முக்கியமானது. நம்மள பல பேர் முதல் கட்டத்திலேயும் 3வது கட்டத்திலேயுமே நம்ம நேரத்தை செலவழிச்சிடறோம். ஆனா உண்மையிலே ஜெயிக்கிறவங்க 2வது கட்டத்துல தான் அதிக கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா அதுதான் நீண்ட கால வெற்றிக்கு அடித்தளம் போடுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த 3 பழக்கங்களும் நம்மள நாமளே மேம்படுத்திக்கிறதுக்கு. இததான் தனிப்பட்ட வெற்றின்னு சொன்னோம். இப்போ இந்த அடித்தளத்தை வச்சுட்டு மத்தவங்களோட எப்படி வெற்றிகரமா பழகிறதுன்னு பார்க்க போறோம். இதுதான் பொது வெற்றி. 4வது பழக்கம், வெற்றி வெற்றி அப்படின்னு யோசிக்கிறது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மனநிலை. நான்றத விட்டுட்டு நாம அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது. பொதுவா 2 விதமான மனப்பான்மை இருக்கும். ஒன்னு வெற்றி தோல்வி, அதாவது நான் ஜெயிக்கணும்னா நீ தோக்கணும்னு நினைக்கிறது. இன்னொன்னு தான் வெற்றி வெற்றி, அதாவது எல்லாருக்குமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஒருத்தரோட வெற்றி இன்னொருத்தரோட தோல்வியில அமையாதுன்னு நம்புறது, இது வெறும் ஒரு டெக்னிக் இல்ல, நம்மளோட முழு மனநிலையுமே மாத்துற ஒரு விஷயம். சரி, இந்த வெற்றி வெற்றிங்கிற நிலைய எப்படி அடையிறது? அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திறமை தேவை. அதுதான் 5வது பழக்கம். முதல்ல மத்தவங்கள புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். அதுக்கப்புறம் தான் நாம புரிஞ்சுக்கப்படணும்னு எதிர்பார்க்கணும். இத புரிஞ்சிக்க உணர்ச்சி பூர்வ வங்கி கணக்குங்கிற இந்த உருவகம் சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு உறவும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. நீங்க வாக்குறுதியை காப்பாத்துறது, மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறது, இதெல்லாம் அந்த அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ற மாதிரி. இதுல ரொம்ப முக்கியமான டெபாசிட் என்ன தெரியுமா? மத்தவங்க சொல்றத அவங்க இடத்துல இருந்து உண்மையா புரிஞ்சிக்க முயற்சி பண்றது தான். இப்ப பாருங்க, நம்ம கிட்ட வெற்றி வெற்றி மனப்பான்மையும் இருக்கு. நம்மளோட உணர்ச்சி பூர்வ வங்கி கணக்கும் நல்லா இருக்கு. இந்த ரெண்டும் சேரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மேஜிக் நடக்கும். அதுதான் 6வது பழக்கம், ஒருங்கிணைந்து செயல்படுதல், அதாவது சினர்ஜி. சினர்ஜினா என்ன? சிம்பிளா சொன்னா 1 1 3, இல்லைனா அதுக்கும் மேல. அதாவது 2 பேர் தனித்தனியா வேலை செய்யறதை விட ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போது அவங்களால ஒரு பெரிய விஷயத்த உருவாக்க முடியும். தனித்தனியா யோசிக்க முடியாத புது புது ஐடியாக்கள், தீர்வுகள் எல்லாம் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம 6 பழக்கங்களையும் பார்த்துட்டோம். ஆனா இந்த எல்லா பழக்கங்களையும் தொடர்ந்து கடைபிடிக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயம் தேவை. அதுதான் நம்மளோட கடைசி, அதாவது 7வது பழக்கம், வாளை கூர்மைப்படுத்துதல். கோவி இதுக்கு ஒரு அருமையான கதை சொல்வாரு. ஒருத்தர் ரொம்ப நேரமா மரம் வெட்டிட்டு இருக்காரு. ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டா வாள் மழுங்கி போச்சுன்னு சொல்றாரு. அப்ப அதை கூர்மைப்படுத்த வேண்டியதானேன்னு கேட்டா அதுக்கு நேரம் இல்ல, நான் மரம் வெட்டணும்னு சொல்றாரு. இது கேட்க காமெடியா இருந்தாலும் நம்மள பல பேர் இப்படிதான் நம்மள நாமளே கவனிச்சிக்காம ஓடிட்டே இருக்கோம். நம்ம தான் நம்மளோட முக்கியமான கருவி. அதை கூர்மையா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம்.
அப்போ நம்மள நாம எப்படி புதுப்பிச்சுக்கிறது? அதுக்கு 4 முக்கியமான பகுதிகள் இருக்கு. 1 உடல், நல்ல உடற்பயிற்சி, சாப்பாடு, ஓய்வு. 2வது மனம், புதுசா படிக்கிறது, திட்டமிடுறது. 3வது சமூகம் மற்றும் உணர்ச்சி, மத்தவங்களுக்கு சேவை செய்யறது. 4வது ஆன்மீகம், நம்மளோட கொள்கைகளை தெளிவுபடுத்திக்கிறது, தியானம் பண்றது. இந்த 4 விஷயத்திலையும் நாம தொடர்ந்து கவனம் செலுத்தி நம்மள நாமளே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ இந்த 7 பழக்கங்களையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் கேட்ட உடனே நாம அடுத்ததா என்ன செய்யணும்? இந்த மொத்த ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து நாம இன்னைக்கு என்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில உங்க வாளை கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை அதிகமா இருக்கு? அது உடலா, மனமா, சமூக உறவுகளா, இல்ல ஆன்மீகமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள நாமளே புதுப்பிச்சுக்க எடுத்துக்கிற ஒரு சின்ன முயற்சி கூட நம்மளோட ஒட்டுமொத்த செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். யோசிச்சு பாருங்க.